ஹாய் ஜெரிசா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போகிறது மிஸ்லெஸ் டாக் பார்ட் 15 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே ஹாஸ்பிட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்கடா. அண்ட் ஆல்சோ நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் இருந்தால் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுங்கடா. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டு பார்ட்டில் அப்படியே வந்து தேங்கு கூட அப்படியே மேக் அவுட்லாம் பண்ணியிருப்பான். என்னை விட்டுட்டுலாம் போகணுன்னு நினச்சிடாத, காலெல்லாம் வச்சிருவேன் அப்போல்லாம் சொல்லியிருந்திருப்பான். ஏன்னா அதெல்லாம் கேட்டுட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்திருப்பா. இப்படி தான் இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகும். இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் தேங்க பாட்டுக்கு எழுந்திரிச்சு வருவான். வந்துட்டு அவன் பாட்டுக்கு ஆஃபீஸ்லாம் கிளம்பிட்டு கீழே வரான். இங்கே நம்ம உயர்ந்தாங்க கிச்சனில் அவசர அவசரமாக ஒர்க்லாம் பார்த்துட்டு ஃபுட்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து எடுத்து வைக்கிறா. தேங்க வந்து உட்காந்து தேங்க்கு ஃபுட்லாம் சர்வ் பண்ணிட்டு அப்படியே அவன் முன்னாடி நின்றுட்டே இருக்கிறா. தேங்க பார்த்துட்டு, ஏய் என்ன என்னவே பார்த்துட்டு இருக்க? ஆ போ போயிட்டு கார்க்கு எடுத்து வை, அப்புறம் என் ஷூஸ்லாம் எடுத்து வை அப்படிங்கிறான். அவனும் சரி சொல்லிட்டு அதெல்லாம் எல்லாமே பண்ணுறா. ஸோ தேங்காய் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் அப்படி கிளம்புறான். போகும்போது அவனை பார்த்துட்டு, ஏய் இங்கே வா. ம் சொல்லுதையா, என்ன விஷயம்? என்ன விஷயம் நான் தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹிப்பை பூச்சி எடுத்து அப்படியே அவனோட லிப்ஸில் செம்மையாக பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறான். ஏன்னா எதுவுமே பண்ணல, அப்படியே நிற்கிறா. தேங்க அப்படியே கிஸ் பிரேக் பண்ணிட்டு, நீ கூட என்னது இங்கே நேற்று கொடுத்தில்ல அந்த மாதிரி கொடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கீஸ், அவனோட சீக்ஸில் ஒரு கீஸ், அவனோட நோஸில் ஒரு கீஸ், அவனோட லிப்ஸில் ஒரு கிஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணுறா. தேங்காய் அதெல்லாம் வாங்கிட்டு சரிடி போயிட்டு வரேன். அப்புறம் வெளியெல்லாம் போகாத, இனிமேல் ஷாப்பிங்லாம் போகணுன்னா சொல்லு, நானே அவனை ஈவினிங் வந்து கூப்பிட்டு போகிறேன் சரியா? இந்த கதவை நான் போகிறதோடு சரி தான். அதுக்கப்புறம் யார் வந்தாலும் திறக்கக்கூடாது, நானாக வந்தால் மட்டும்தான் திறக்கணும், புரியுதுல? நான் எப்படி நாக் பண்ணுவேன் அப்படின்னு தெரியும்ல? தெரியும் தேயா. சமத்தபிள்ளாக வீட்டில் இரு, வீடெலாம் க்ளீன் பண்ணிடு மறக்காமல். அவன் எவ்வளோ அழுகாக இருக்கு. சரிடி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே கிளம்பி கார் எடுத்துகிட்டு போகிறான். தேங்க போன ஒரு 1 ஹவரில் போயின் அப்படியே குடுக்குன்னு ரூமுக்கு போயிட்டு ஃபோன் அப்படியே கால் பண்ணுறா. அப்படியே அந்த காலும் அப்படியே அட்டன் ஆகுது. இப்போ ஓயன் ஓகே நான் எஸ்டே சொன்னேன்ல ஓகே தானே? எல்லாம் ஓகே தாண்டி. அம்மா நீ எந்த கண்ட்ரி போகிற சொல்லவே இல்லை. அது ஏதோ ஒரு கண்ட்ரி, நீயே போட்டுரு, நல்ல சேஃபான கண்ட்ரியா. எனக்கு இந்த கொரியா விட்டு போனால் போதும், எனக்கு தேங்க கூட இருக்க முடியல ஜேகே. ஐயோ இது எப்படி நான் மறந்தேன். ஜேகே இரு, நான் ஸ்பீக்கரில் போட்டுக்கிறேன். ஏன்டி யாராச்சும் இருக்காங்களா என்ன? இல்லை ஜேகே, வீடு ஃபுல்லாக சிசிடிவி கேமரா வச்சுருப்பான் அவன். ஸோ அதான் நான் அப்படியே ஸ்பீக்கர் போடுற மாதிரி பேசுகிறேன் சரியா? சரிடி. என்னடி ரொம்ப ஒரு மாதிரி டாக்ஸிக்காக இருக்கானா? டாக்ஸிக்காவா? ஐயோ ஜேகே, டாக்ஸிக் அப்படிங்கிற வேர்டுக்கு அர்த்தமே அவன் தான். என்னால் முடியல ஜேகே, உனக்கே தெரியும்ல தேங்க எப்படின்னு. அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும்போதே அவ்வளோ கஷ்டப்படுத்தினான், இப்போ கூடவே இருக்க. உனக்கு இன்னொரு உண்மை என்னன்னு தெரியுமா? என்னது அது? என் அப்பாவை கொண்டது தேங்க தான். வாட்? வை ஆர் யூ சீரியஸ்? ஆமாம் ஜேகே, அவன் தான் கொன்னான். இது எங்கள் அம்மா தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் தேங்க கூட வாழவே பிடிக்கல. எனக்கு பயமாக இருக்குது ஜேகே. ஏன்னா அவன் இப்போவே எனக்குன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறான். நல்ல பின்ன எனக்குன்னு ஒரு பேபி வந்து அது என்கிட்ட க்ளோஸ் ஆச்சு, அப்போ அந்த பேபி ஏதோ பண்ணிவிடுவானுன்னு பயமாக இருக்குது. என்னால் இன்னும் எத்தனை பேர் தான் சஃபர் ஆவாங்க? எனக்கு அதெல்லாம் பார்க்க முடியல. எனக்கு சாகிறதுக்கும் தைரியம் இல்லை. அதான் எங்கேயாவது போயிடலான்னு இருக்கேன். எனக்கு வந்து கொரியாவில் யாருமே தெரியாது. சின்ன வயசுலேருந்தே நல்லா அந்த 4 செவத்துக்குள்ளே வச்சு வளர்த்துட்டாங்க. அதில் இந்த தேயம் எனக்கே தெரியும், நான் சொல்ல வேணாம். எனக்கும் உன்னை மட்டும்தான் தெரியும். அண்ட் சாரி ஜேகே, உனக்கு நான் ரொம்ப பாதர் பண்ணுறேன்ல. அப்படிலாம் கிடையாதுடி. ஏன்டி நீ, நானே உன்னை விட்டுட்டு வான்னு தான் சொல்கிறேன். நீ தான் பெரிய பிள்ளாட்ட போயிட்டு நின்ன அவன்கிட்ட. தேவை அவனுக்கெல்லாம். புரியுது ஜேகே புரியுது.
அப்படி அன்னைக்கு நான் தேங்குன்னு சொல்லி போய் நின்னனால தான் இப்போ நான் எங்கே போய் நிற்கிறதுனே தெரியாமல் இருக்கேன். சத்தியமாக என்ன பண்ணுறதுனே தெரில. சரி ஜேகே, நீ எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு போதும். ஏய் நாடி ஏதோ ரொம்ப பேசுகிற. நான் விடு, அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் உன்னை. இல்லை, நான் யாருக்கும் பேர்டனாக இருக்கணும்னு நினைக்கல. ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதுடி, புரியுது. மயிறு மாதிரி பேசாமல் பாரு, நான் பார்த்துக்கிறேன் மிச்சதெல்லாம். நான் எக்ஸாம் முடிஞ்சு 2-3 நாள் கழிச்சு தானே. ஐயோ அவ்வளோ நாளா இல்லை, எக்ஸாம் முடிச்சு ஒரு 1 டே விட்டு. சரிடி, நான் பார்த்துக்கிறேன். ஊர்லாம் நானே பார்த்துக்கிறேன், உனக்கு எல்லாமே நானே அரேஞ்ச் பண்ணித்தரேன். உனக்கு ஓகேனா பண்ணு ஜேகே. ஏய் போய் பாருடி, அங்கே என்கிட்ட வந்துட்டுக்கா. போய் ஆகிற வேலையை பாரு. அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறான். எங்கள் ஒய்னா அப்படியே காலை கட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. சரி ஜேகே காலை கட் பண்ணிட்டு லைட்டாக சிரிச்சிட்டு அவனும் எழுந்துச்சி போய்ட்டு அவன் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கான். எங்கள் ஒய்னும் அப்படியே அவளும் எழுந்துச்சி போய் அவளோட ஒர்க்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்கா. அப்படியே நைட் ஆகுது. நைட்டு எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் தேங்க வரான். அப்படியே ஒயின் கூட அப்படி இப்படின்ட்டு இருக்கான். இப்படியே தான் ஒயினுக்கு டேஸ்லாம் போயிருக்கும். மார்னிங் எந்திரிக்கிறது, தேங்காய் அரைக்க பறக்க சமைச்சு கொடுக்கறது, வீட்டில் வேலையை பார்க்கறது, அப்புறம் கொஞ்சம் எக்ஸாம்ஸ்க்கெலாம் படிக்கிறது, அப்புறம் என்ன நைட்டு தேங்க வந்தானா தேங்க கூட அப்படி இப்படின்னு இருக்கிறது. இந்த மாதிரி தாங்க போயிருக்கும். ஒயின் மட்டும் ஏதாவது சின்னதாக மிஸ்டேக் பண்ணாலுமே தேங்க மேற்கோட்டிலே எப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பான். ஒயனுக்கும் அது ரொம்ப ஹெல்லாட்ட தான் இருக்கும். பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துருப்பா. எப்படியோ ஒரு 3 மந்த் போகுது. இப்போ 3 மந்த் கழிச்சு பார்த்தா ஒயன் அப்படியே காலேஜ்லேருந்து வெளியே வரா. தேயா முடிஞ்சு. முடிஞ்சா? எப்படி எழுதியிருக்கா? நல்லா எழுதுனியா? நல்லா எழுதியிருக்கா தேயா, நல்லா எழுதியிருக்கா. சரிடி, இதானே லாஸ்ட் எக்ஸாமு, இல்லை எக்ஸாமும் நல்லா எழுதிட்டில, இன்னும் ஏதாவது எக்ஸாம் இருக்கா என்ன? இல்லை தேயா, அவ்வளோதான். சரிடி, இனி என்ன? அவ்வளோதான். எனக்கும் எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு, நேற்றே முடிஞ்சிச்சு. பரவாயில்ல, உங்களுக்குலாம் ஒரு நாள் விட்டு வச்சுருவேன்னு. சரி வா போகலாம். ஓகே. அது சொல்லிட்டு ஒயன் 9 மணி அப்பாவியா ஒயன் தேயாங்க சொல்கிறதுக்கெல்லாம் சேன்னு இருக்கா. சரி தேயாங்க அப்படியே பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு போகலாண்டி. தேயாங் என்னடி அது? வீட்டில் எந்த ஒரு திங்ஸுமே இல்லை. போகும்போது அப்படி அதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாமா? ஓகேடி, வா போகலாம். ஓகே தேயா. அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் அப்படியே ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நைட் ஆகிடுது. நைட்டாக தான் வீட்டுக்கு போகிறீங்க. போனதுமே நீங்கள் அவங்க எனக்கு டயர்டாக இருக்குது. சரிடி, ஒன்றும் சொல்லலை, நீ போய் உட்காரு, நான் ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளே போய் உட்காரா. அவளுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, டே ஆஃப்டர் டுமாரோ இந்த ஊரில் இருக்க மாட்டான்னு. அவளுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலுமே அப்படியே தேங்க பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. தேங்க பார்த்துட்டே இருக்கா ஒயன். அப்போது தேங்க பார்த்துட்டு ஏய் எதேடி அப்படியே பார்த்துட்டு என்ன தாளை முழுங்குற மாதிரி. அது ஒன்றும் இல்லை தேயா. சரி. உனக்கு என்னடி வேணும்? எனக்கு எதுனாலும் ஓகே தான், நீ என்ன வாங்குறியோ அதை எனக்கு வாங்கு. அப்படியா? சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஆர்டர் போட்டுடலாம். இப்போ ஆர்டர்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே தேங்கவே ஒரு மாதிரி பார்க்குறீங்க, லைக் ஏக்கமாக பார்க்குற மாதிரி. அவன் அதெல்லாம் பார்த்துட்டு நான் நினச்சிட்டு இருக்க நீ. நான் என்ன பண்ணேன்? இல்லை உன் பார்வையே சரியில்லை ஏதாண்டி. ஏன் எதுவும் பண்ணியா என்ன? நான் எதுவும் பண்ணலதா, நான் எதுவும் பண்ணல. நான் நம்பணுமா? நிஜமா நான் எதுவும் பண்ணல தேயா. நான் என்ன பண்ணேன்? வீட்டில் தானே இருக்கேன், அதுவும் கண்ணு முன்னாடி தான் இருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன்? அப்புறம் ஏன்டி ஏதோ பெருசாக பண்ண போகிற மாதிரியே இப்படி பார்க்குறேன். இவனுக்கு எப்படி நான் மனசில் நினைக்கிறது? நான் பண்ணுறதெல்லாம் என் ஃபேஸ் வச்சே கண்டுபிடிச்சிடுவா. மாட்டிக்காத, மாட்டினா பெரிய ரிஸ்க் இது. அப்படிலாம் இல்லை தேயா, அப்படிலாம் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். சரிடி, என்னமோ சொல்கிற. சரி அப்படின்ட்டு அவன் அப்படியே மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் சும்மா உட்காண்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் தேயாங் நான் இப்போ நான் உன்னை விட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்குறீங்க. இப்படி நீங்கள் கேட்டதுமே தேயாங்க அப்படியே அவன் ஃபோனை
அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்கள பார்க்குறான். நீங்களும் தேங்க பார்க்குறீங்க. தேங்க அப்படியே உங்க ஃபேஸ கட் பண்ணிட்டு, "ஏய் ஏன்டா அப்பலாம் பேசுற? எனக்குன்னு இருக்கிறது நீ தான்டி. நீ மட்டும் தான் என் உலகம். அதில நீ மட்டும் தான்டி இருக்க. எப்படி என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற? உனக்கு தோணுதா என்னை விட்டுட்டு போகணுன்னு?" அப்படின்னு அவன் மாரி கேட்குறான். அவன் அத பார்த்துட்டு, "இல்ல அத்தையா, சும்மா தான் கேட்டேன்." "ம். இப்படிலாம் சொல்லுவேன்னு நினச்சியா? நான் கிடையாது. உண்மைதான் எனக்கு நீ மட்டும் தான் இருக்க. ஆனா நீ என்னை விட்டு போகணும்னு நினச்சின்னா வச்சுக்கோ, அதுக்கான பனிஷ்மெண்ட் நீ நினைக்கிறத விட மோசமாக இருக்கும். புரியுதா? ம். அப்புறம் இப்போ பண்ணுறது பேர்லாம் மெர்சிலஸ் கிடையாது. அப்போ பண்ணுறது தான் மெர்சிலஸ். ம். என்னடி புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மெர்சிலஸ் தேங்க மட்டும் வெளியே வர வச்சிடாத. இங்கேருந்து போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பண்ணிட்டு. ம். புரிஞ்சுக்கோ. ம். நீ எங்கே இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சிருவேன். 1 வீக்கில் பார்க்கலாமா? யா நான் எங்கே போகிறேன்? ம். ம். எங்கே போறியா? இல்லடி நீ கேட்டில அதுக்கு தான் சொல்கிறேன். நான் இல்லைனா என்ன பண்ணுவேன்னு கேட்டில, அதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். நீ இல்லைனா ஈவன் நீ செத்து போயிட்டீன்னா வச்சுக்கோ, நானும் உன் கூடயே வந்துடுவேன். பட் நீ என்னை விட்டுட்டு போயிட்டினா பாராபட்சமே பார்க்க மாட்டேன். நான் தேடி வந்து கொல்லுவேன். பார்த்துக்கோ. ம். அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு மாதிரி ரொம்ப டெரராக சொல்கிறான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அப்போ கரெக்டாக காலிங் பெல் ரிங் ஆகுது, சவுண்டு கேட்குது. தேங்க அப்படியே ஃபுட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் அதை வாங்கலான்னு போயிடுறான். எங்கள் வயனும் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிற்கிறா. வயன், இவன் என்னடி இப்படி பேசிட்டு போகிறான்? இதுக்குள்ள எப்படி நீ தப்பிச்சு போவ? ஆ வயன், அவன் பேசலாம் கேட்காத. இப்போ மட்டும் என்ன உன்னோட லைஃப் நல்லா இருக்கா? ஆ எப்பயும் போல் ஹெல்லாட்ட தானே இருக்குது. ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. அப்படி போய் மாட்டினாலும் ஹெல்லு தான், இப்படி இங்கே இருந்தாலுமே ஹெல்லு தான். இது மட்டும் மாற போகிறது கிடையாது. நான் என்றைக்குமே தேங்காய் லவ் பண்ண போகிறது கிடையாது. ஆமாம், மனசுக்குள்ள அவ்வளோ லவ் வச்சுட்டு லவ் இல்லையாமா? சி, என்ன நீ உன் அப்பாவையே கொண்டிருக்கான் அவன். அவன் கொள்ள இருக்காத, அதான் உனக்கு நல்லது. பார்த்துக்கலாம், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், எதுனாலும் அப்படி சொல்லிட்டு அவளுக்கு அவளே ஒரு மாதிரி செல்ஃப் மோட்டிவ் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ தேங்காய் அப்படியே ஃபுட்லாம் வாங்கிட்டு வரான். 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நைட் அப்படியே ஒரு மாதிரி கடல் பண்ணிட்டு தூங்குறீங்க. அப்படியே மார்னிங் ஆகுது. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் தேங்காய் அப்படியே இருந்துச்சு, ஆஃபீஸ்லாம் கிளம்பி போகிறான். நீங்கள் வேணும் சரி, எக்ஸாம்லாம் முடிஞ்சில்ல, ஜாலியாக அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு எப்பயும் போல் அப்படியே அவளோட வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அவளோட டெய்லி ரொட்டீன்லாம் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அப்படியே ஒரு மார்னிங் 11 ஆகிடுது. ஸ்டில் இன்னுமே சாப்பிடாம வீடு ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி மாப்லாம் போட்டுட்ருக்கா. இப்போ அவளுக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது. ஒயின் அப்படியே ஒரு சோஃபா பிடிச்சி நின்றுட்டு, என்ன இது தலையெல்லாம் சுற்றுது. ஒயன், இதுக்கு தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தேவையாடி உனக்கு இதெல்லாம்? போ, எதனாலும் அடுத்து சாப்பிட்டு பண்ணு அப்படி சொல்லிட்டு அவள் கிச்சனில் போகிறா. மார்னிங் தேங்காய் செஞ்சு வச்சு மிச்சம்லாம் இருக்குது. அவள் அப்படியே அதெல்லாம் ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு அவ்வளோ அந்த விஷயம்ஸ்லாம் வாஷ் பண்ணுறா. வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் போயிட்டு அவளோட வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறா. பட் அப்படி பார்க்கும்போது அகெயின் அவளுக்கு ஒரு மாதிரி வாமிட்லாம் வர மாதிரி இருக்குது. அவளும், என்ன இது, எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா என்ன? நல்லா தான் இருந்தேன், திடீர்னு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? தேங்க்கு கால் பண்ணி சொல்லலாமா? சரி, அவனுக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஏதாவது ஒன்றா இருக்க போகுது. இல்லாட்டி அவன் வந்து ஹாஸ்பிட்டலாவது கூட்டிகிட்டு போவான். என்னால் இப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு எப்படி தேங்காய் கால் பண்ணுறீங்க? தேங்காய் காலே அட்டன் பண்ணல. தேங்காய் வந்து ரொம்ப பிஸியாக இருந்திருப்பான், அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் சொல்லிட்டு. பிகாஸ் இப்போது ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போகிறான்னு. நீங்கள் ஒரு 3 டைம்ஸ்க்கு மேலே கால் பண்ணியிருப்பீங்க. பட் அவன் ஃபோனே எடுத்துருக்க மாட்டான். சரி, நீங்களும் ஓகே நம்மளே பக்கத்தில் இருக்க கிளினிக் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வரீங்க. அப்படியே வெளியே வந்துட்டு, பஸ் ஃபேர் இருக்கா? அதான் இல்லை.
இந்த பையன் எனக்குன்னு ஒரு கொஞ்சமாவது காசு குடுத்துட்டு போணும்ல. எல்லா காசையும் வச்சு அவன் என்னதான் கோட்டையா கட்ட போறான். சரியான திமிரு புடிச்சது. அப்படின்னு சொல்லிட்டு ஒயன அப்படியே சும்மா நடந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போகிறா. அப்போ ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு ஸ்பீடா ஓடி வந்து ஒயன் மேல இடிச்சு, அப்படியே அந்த பொண்ணு ஆப்போசிட்ல போய் விழுந்துடுது. ஒயன் அப்படியே பக்கத்துல இருக்கிற ஒரு வால்ல இடிச்சு நின்னுடுறா. அந்த பொண்ணு கீழ விழுந்து கால்லாம் அடிபட்டுருது. ஒயன் அத பார்த்துட்டு, அச்சோ! பார்த்து வரலாம்ல. ஆ இருங்க. எப்படி அடிபட்டுருக்கு? ஆ ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லங்க. நான் பார்த்துக்கிறேன். ஐயோ! என்னங்க நீங்க? இப்படி தான் இருப்பீங்களா? ஆ என்ன அப்படி அவசரம்? ம். இருங்க நான் வேணா பக்கத்துல எங்கேயாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருந்தா வாங்கிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அப்படியே அங்க இங்கேன்னு பார்க்குறீங்க. ஒரு மெடிக்கல் இருக்கு. அங்க போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் வாங்கிட்டு அப்படியே வேகமா வந்துட்டு, ஆ இந்தாங்க. இது ஓகே தானே? ஆ ம். ஓகே. ம். இருங்க. நான் பண்றேன். இல்ல, இல்ல. நானே பண்ணிக்கிறேன். ஐயோ! உங்களுக்கே வலிக்க போகுது. நான் பண்ணி விடுறேன் மெதுவா. இல்லங்க. நான் டாக்டர். ஓ! ஓகே, ஓகே. இந்தாங்க. ம். தேங்க்ஸ். ஆ பை த வே உங்க நேம்? ஆ நான் ஒயன். நீங்க? நான் மைசூ. ம். ஓகே. என்ன அப்படி அவசரம்? ஏன் இவ்ளோ ஸ்பீடா? அது இல்லங்க. ஒரு பேஷண்ட் எமர்ஜென்சில இருக்காங்க. ஸோ அதான் நான் தான் போய் பார்க்கணும். என் பாய் ஃப்ரெண்ட் வரேன்னு சொன்னான். அதான் அவர் வந்துட்டுருக்காரா, ஸோ அது வரையும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியல. அதனால தான். அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறா. நீங்களும் அவளை பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் ஃபேஸை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? ஆ என்னையவா? ம் ஆமாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா என்ன? ஐயோ! அப்படிலாம் இல்லைங்க. ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை. இல்லையே, பார்த்தா உங்களை பார்த்தா அப்படி தான் தெரியுது. மேரேஜ் ஆயிடுச்சா என்ன? ஆ அதெல்லாம் ஆயிடுச்சு. எத்தனை நாள் இருக்கும்? மேரேஜ் ஆகிட்டு 3 1/2 மந்த் இருக்கும். ஓ! செக் பண்ணி பார்த்தீங்களா? இல்லைங்க. நானே இப்போது பக்கத்தில் ஏதாவது கிளினிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். ஏங்க? ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லைங்க அதெல்லாம் இல்லை. மார்னிங் எந்திரிச்சேன். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணதுலேருந்து தலையெல்லாம் சுற்றுச்சு. அப்புறமா வாமிட்லாம் வர மாதிரி இருக்கா. டயர்டாக இருக்குது ரொம்ப. அதான் என்னாச்சுன்னு பார்க்கலான்னு. இது மட்டும் அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சுச்சு, அவ்வளோதான் என்னை திட்டுவான். உடம்ப நல்லா பார்த்துக்க மாட்டியான்னு. அதான் சரி நானே ஃபஸ்ட்டு கிளினிக் போயிட்டு. ஓ! ஏங்க உங்கள் ஹஸ்பண்ட் கூட வரலையா என்ன? இல்லைங்க அவர் வேற ஒரு சிஇஓவா, ஸோ அதனால் அவர் கம்பெனிக்கு போயிருக்காரு. ஓகேங்க. நீங்களும் பார்த்து போங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எனக்கு என்னமோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. என்னோட 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். எதுக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறத விட ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ம். பிகாஸ் இந்த வாமிட் அண்ட் இந்த டைஸியா ஃபீல் ஆகுறது எல்லாமே ப்ரெக்னென்சிக்கான சென்சேஷன் தான். ஸோ யூ மஸ்ட் பி ட்ரை. ம். அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு உங்களை பார்த்து வார்மா ஸ்மைல் பண்ணுறா. நீங்களும் அவளை ஒரு மாதிரி பட்டு, ஓகே மைசூ நான் பார்க்குறேன். ம். ஓகே. அப்படிங்கும்போது அப்படியே உங்கள் முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது. நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ மைசூ, ஓகே ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்தாங்க இதான் என் கார்டு. மறக்காமல் என் ஹாஸ்பிட்டல் வந்து என்னை விசிட் பண்ணுங்க. ஓகேவா? ம். நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். அதெல்லாம் எதுக்குங்க? ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் வரேன். டேம் ஷூர் நான் 90% கரெக்டாக சொல்லுவேன். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்வீட் எனக்கு தான். கண்டிப்பாக உங்களுக்கு தான். ஓகேவா? அதை சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஜாலியாக பேசுகிறீங்க. அவளும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்குறா. நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டு, இப்போ உங்களுக்கு பரவாயில்ல தானே? ஐயோ! இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தாங்க. எனக்கு வேறு அங்கே பேஷண்ட் வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சீக்கிரம் போகணும். அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே இந்த காரை பார்க்குறா. அதுலேருந்து மைசூரோட பாய் ஃப்ரெண்ட் இறங்கி வந்துட்டு, ஹே பேபி என்னடி இது காலில் அடிபட்டிருக்கு? ஐயோ ஓகே? ம். நான் வேணா தூக்கிட்டு போட்டா? ஐயோ! அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேபி. ஒன்றுமே இல்லை. இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் வரும்போது தெரியாமல் இவங்க மேலே இடிச்சு விழுந்துட்டேன். அதான் அப்படி ஆச்சு. அண்ட் இவங்க ஒயன்.
இவங்க தான் எனக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் வாங்கிட்டு வந்து தந்தாங்க. ஓ! அப்படியா? ஆ தேங்க்ஸ் ஒயன். இவ இப்படித்தான். எப்பவுமே கேர்லெஸ்ஸா இருப்பா. அதாவது எங்க போய் எப்படியாவது விழுந்துருவா. ம். இதான் இவளோட ஹாபி. பேஷண்ட் மட்டுமே சுத்துவாளே தவிர, இவள பார்த்துக்கவே மாட்டா. இவள பார்த்துக்கிறதே என்னோட வேலையா போயிடுச்சு தெரியுமா? ஆ நல்ல வேளை நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. அச்சோ! இதில என்னங்க இருக்கு? சீரியஸ்லி எனக்கு இப்போ மைஸிய பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மைஸி நீங்க தான் ஏதோ பேஷண்ட் வெயிட் பண்றாங்கன்னீங்க. ஐயோ! ஆமா நான் மறந்தே போயிட்டேன். சரி ஓகே நான் போயிட்டு வரேன். ம். ஓகே. மறக்காம டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்வீட் எனக்கு தான் ஃபர்ஸ்ட்டு. கண்டிப்பா உங்களுக்கு தான். சரி ஓகே ஒயின். பாய். சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கார்ல ஏறி போயிடுறாங்க. நீங்களும் அந்த பொண்ணு சொன்னதையும் மைஸி சொன்னதையும் நெனச்சு பார்த்துட்டு, பேசாம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அந்த பொண்ணு ஒரு டாக்டர். சரி ஓகே. டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த மெடிக்கலுக்கே போயிட்டு, அப்படியே ப்ரெக்னன்சி கிட்ட ஒரு 2 வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வரா. அவளுக்கு ஒரு மாரி ஹாப்பியாக இருக்கு உள்ளுக்குள்ள. சப்போஸ் பேபின்ஸ்னா எப்படி இருக்கும்? அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அவள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு, இப்போவே டெஸ்ட் பண்ணலாமா? ஆ ஐயோ! ரொம்ப நர்வஸாக இருக்கே. பண்ணிடலாம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் போய்ட்டு அப்படியே டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்து பார்க்குறா. அவள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சிங்கிள் லைன் தான் இருக்குது. அதுவும் டார்க்காக அந்த சிங்கிள் லைன் மட்டும்தான் இருக்குது. அவள் அதை பார்த்துட்டு ஸோ பேபி இல்லையா அப்போது? நான் தான் ஓவர் இமேஜின் பண்ணிட்டேன் போல். நான் ஹாஸ்பிட்டலே போயிருப்பேன். அப்செட்டாக இருக்குது. இதுக்கு நான் ஹாஸ்பிட்டலே போயிருப்பேன். தேவையில்லாமல் அந்த பொண்ணு வந்து என் மைண்டை அப்படி குழப்பி விட்டுட்டா. இப்போ எனக்கு இது ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. ஆமாம், எனக்கும் மேரேஜ் ஆகி 3.5 மந்த் ஆச்சுல்ல. நிறையா டைம் தேவங்க என் கூட அப்படி இப்படின்னு இருந்திருக்கான். ஏன் போன வீக் தான் லாஸ்ட்டாக அப்படிலாம் இருந்தான். ஆனால் நான் ஏன் இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகல? ஒரு வேளை எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? ஐயோ அப்படிலாம் இருக்காது. சில பேர்த்துக்கு லேட்டாக கூட ஆகும்ல. அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ இது கஷ்டமாக இருக்குது. இதுக்கு தான் நான் பார்க்கவே மாட்டேன்னு அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே கோவமாக அதை வீசிடுறா. அது அப்படியே பெட்டுக்கிட்ட போய் விழுந்துடுது. ஆயினோ இப்போ என்ன பண்ணுறது? இனி மறுபடியும் ஹாஸ்பிட்டல்லாம் போக முடியாது. டைம் வேறு ஆச்சு. என்ன பண்ணுறது? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி முடிச்சிட்ருக்கா. அவள் ஒயனுக்கு ஃபோன் வருது. யாருன்னு பார்க்குறா. தேங் தான். ஸோ அவளை அப்படியே கால் அட்டன் பண்ணிட்டு அப்படியே அவளோட இயர்ஸில் வைக்கிறா. ஏய் எதுடி கூப்பிட்ருந்தா? அது ஒன்றும் இல்லை தேங். அது எனக்கு ஒயன் எனக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. எனக்கு நீ வேணும். இன்னும் 3 ஹவர்ஸில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஓகேவா? ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா எல்லாம் முடிச்சு வச்சுக்கோ. அதான் ஒன்றும் நல்லது. தேங் அது ஏய் என்னடி அது இதுன்னு இருக்கா மயிறு? இல்லாட்டி நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரியா? எல்லாத்தையும் நான் இங்கே வேலை இருக்குது. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏன் என்னாச்சு உடம்புக்கு? அது தெரில தேங்க ஒரு மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன் அதனால். ஏய் மயிறு உனக்கு டைமுக்கு திங்க தெரியாதா? என்னடி நினச்சிட்ருக்க? அப்போ நான் போனதுக்கப்புறம் இப்படி தான் சாப்பிடாம ஆடிட்டுருக்கியா? ஏங்க அப்படிலாம் இல்லை. ஏய் இங்கே தான் ஆழ்த்துட்டு டென்ஷன்னா நீ அதுக்கும் மேலே மூடிட்டு ஃபோனை வீட்டுக்கும் வரல ஒரு மயிருக்கும் வரல வைடி அப்படி சொல்லி அவன் அப்படியே கட் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே அவன் கால் கட் பண்ணதும் இப்போ இவன் எதுக்கும் கூப்பிட்டு இப்போ இவன் எதுக்கும் கட் பண்ணான்? உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேனே என்னாச்சு ஏதாச்சும் கூட கேட்க மாட்டான். சாப்பிடலன்னு ஒரு வார்த்தை சொன்ன அப்போ தான் பிடிச்சி நல்லா திட்டுறான். ஏதாவது டேப்லெட் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி தட்டா அப்படிலாம் கிடையாது. ஷோ அயன் தேவையில்லாமல் இப்போ இந்த டெஸ்ட்டு வேறு எடுத்துகிட்டு இதுவே ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே வேறு ஏதாவது ஒர்க் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ போய்ட்டு அகேன் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஒர்க்லாம் பார்த்துட்டு அப்படியே இப்போ ஒரு மாதிரி சோஃபாவில் உட்காந்துருக்கா. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுச்சு. இன்னும் ரூம் மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு அதை தான் ஃபஸ்ட்டாகவே பண்ணியிருக்கணும் நான். தேங்கா ரூம் சுத்தமாக இல்லைனா போதும் அவ்வளோதான் எனக்கு கொன்றுவான் ஒயன். அவ்வளோதான் அதான் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சில்ல. இன்னும் ரூம் மட்டும் அப்படியே மாப் போட்டால் முடிஞ்சுச்சு. மாப் போட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துடலாம் அவ்வளோதான். தேங்க வர வரையும் ஜாலியாக இருக்கலாம்.
ஈவினிங் போல் எழுந்திரிச்சிட்டு ஒரு காஃபி நல்லாயிருக்கும். அப்படி சொல்லிட்டு ஒயினும் போயிட்டு ரூமெல்லாம் போய் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு, அவளும் போயிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு, அப்படியே மாப் போட்டுட்ருக்கா. அப்போது அவள் அந்த பெட்டுக்கிட்ட வந்து மாப் போடும்போது, அந்த ப்ரெக்னென்சி கிட்ட அவள் நோட் பண்ணுறா. அதை பார்த்துட்டு, ஆ அகைன் இது வேற என் கண்ணில் படுது. இதில் நான் 1க்கு 2 வேற வாங்கிட்டு வந்திருக்கேன். இது மட்டும் தேங்க பார்த்தா அவ்வளோதான். ஏன்னா என்ன பண்ணுவானே தெரியாது. அயன் பேசாமல் இதை எடுத்து எங்கேயாவது தூக்கி வீசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அதை எடுத்துட்டு வீசலான்னு போகிறா. பட் டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டு அகைன் அந்த ப்ரெக்னென்சி கிட்ட பார்க்குறா. அவளுக்கு செம்மையாக ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. பிகாஸ் அதில் டபுள் கோட் இருக்குது. அயன் அதை பார்த்துட்டு, ஓயன் இது உண்டா? ஆ ஓயன் அப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? அகைன் அகைன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்படி சொல்லிட்டு அந்த செகண்டாக வாங்கின ப்ரெக்னென்சி கிட் அதையும் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணுறா. அதில் சிங்கிள் கோடு தான் வருது. அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஆ என்ன இதில் மட்டும் சிங்கிள் கோடு வருது? ஒரு வேளை கொஞ்சம் வெயிட் பண்ணணுமோ? சரி ஓகே, வெயிட் பண்ணி தான் பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு ஒயின் அப்படியே அதை கொண்டு போய் பெட்டில் வச்சுட்டு அவளும் அதுக்கு முன்னாடி போய் உட்காந்து அதவே பார்த்துட்ருக்கா. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செகண்ட் கோட் அப்படியே வருது. அதை பார்த்தது ஒயனுக்கு செம்ம ஹாப்பி. ஒயனுக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் அப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா? ஆ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா? ஆ எனக்கு அழுகையே வருது. என்னை நம்பி ஒரு குட்டி உயிர் என் வயிற்றுக்குள்ளே இருக்கா. தேங் மாதிரியே இருக்குமா? ஆனால் தேங்க நினைக்கும் போது எனக்கு இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பயமாக இருக்கு. ஒரு வேளை அவன் இந்த பேபிலாம் வேணாம், எனக்கு நீ மட்டும் போதும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டாக்ஸிக்காக பண்ணி சைக்கோ தரமாக ஏதாவது பண்ணிடுவானா? ஓயன் இது நீ தேங்கிட்ட சொல்லாத. வேணாம், தேங்க இது தெரிய வேணாம். எப்படி நாளைக்கு நான் எப்படியும் இந்த இடத்த விட்டு போயிடுவேன். இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுன்னா அவனை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சு பார்த்துட்டு இந்த பேபியும் கொன்றுவான். எனக்கு அகைன்லாம் அந்த கஷ்டம் வேணாம். இது தேங்க்கு தெரிய வேணாம். இது தேங்கிட்ட சொல்ல வேணாம், மறைச்சிடலாம். அதான் கரெக்டு. ஆமாம், அதான் கரெக்டு. நான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு, பாப்பா உனக்கு அப்பா வேணுமா? அப்பா வேணாம். உங்கள் அப்பா ஒரு மிஸ்லெஸ், அவன்லாம் வேணாம். அம்மாவை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கான்னு தெரியுமா? எனக்குன்னு யாருமே இல்லைடா. எனக்கு இப்போ நீ மட்டும்தான் இருக்கா. உனக்கு அப்பா வேணாம், உனக்கு அம்மாவே நான் நல்ல விதமாக வச்சு பார்த்துக்கிறேன். நானே உன்னை எந்த ஒரு குறையும் இல்லாமல் வச்சு பார்த்துக்கிறேன், சரியா? வேணாம், அப்பா வேணாம். உங்கள் அப்பாவுக்கு மட்டும் நீ இப்போ என் வயிற்றுக்குள்ளே இருக்கிற தெரிஞ்சுன்னா போதும், அவனை கொன்றுவான். வேணாம், என்னால் அதை பார்க்க முடியாது. அதுவும் நீ எனக்குள்ளே இருக்கியா? நீ எனக்குள்ளேருந்து கலைஞ்சி வரதெல்லாம் நான் பார்க்க முடியாது. நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லை, நான் இது உங்கள் அப்பா கிட்ட சொல்ல போகிறது கிடையாது. இந்த வேர்ல்டு என்னோட வேர்ல்டில் நீ நான் மட்டும்தான். போதும், மித்தவங்களை நம்பி கஷ்டப்படுறதுக்கு நான் நம்பாமே இருந்துடலாம். ஆல்ரெடி நம்பி ஏமாந்து போய் அம்மா நிற்கிறேன். அந்த நிலமை உனக்கும் வந்துடக்கூடாதுடா. நான் வச்சு பார்த்துக்கிறேன் உன்னையா. என் செல்லக்குட்டி, உனக்கு ஒரு நாள் புரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம எமோஷ்னலாக நினச்சிட்ருக்கா. அப்போது அவள் வீட்டு காலிங் பெல் அடிக்குது. அவளே யாருன்னு போய் பார்க்குறா. அங்கே தேங்க ஒரு மாதிரி முறைச்சிட்டு நிற்கிறா. ஒயனை அப்படியே தேங் உள்ளே வாங்க. என்னை இப்போது ஹாலெலாம் உட்காந்து பேசுகிறலாம் டைமில், நான் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் போல ஸ்பீடாக போகிறான். நீங்கள் மட்டும் போகிற தேங்க பார்க்குறீங்க, எதுக்கே இப்போ சிடுன்னு போகிறான்னு. அப்போ தாங்க உங்களுக்கு ஞாபகமே வருது, பெட்டில் ப்ரெக்னென்சி கிட்ட இருக்குன்னு. நீங்கள் ஐயோ அது வர தேங்கிட்ட இருக்கு, என்ன பண்ணுறது? இவன் வர ஸ்பீடாக போகிறான், பார்த்துருவானோ?
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி நெனச்சிட்டுருக்கீங்க. நீங்களும் அப்படியே பின்னாடியே போறீங்க. ஓகேடா. இதோட இந்த பார்ட் இங்கேயே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போடுறேன். ஓகேடா. பை. லவ் யூ ஆல்.